எண்ணென்ப ஏன எழுத்தெல்லாம் கண்ணென்ப இந்நான்கும் இன்னியுள் இல். அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் எண்ணம் தான் ஆதாரம். இந்த எண்ணம் தான் பல விஷயங்களை உருவாக்கும், இன்க்ளூடிங் பேய் இல்ல சயின்ஸ் இல்ல சரியா விளக்கமா தெரியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு யுக்தியான கதை கொண்டு வந்திருக்காங்க ராஜவேல் சார். அவருடைய புதிய படம் ஹவுஸ் மேட்ஸ். இந்த வீடியோல இந்த படம் குறித்து முழுக்க முழுக்க பார்க்கலாம். ஃபேமிலி பிளஸ் ஃபேண்டசி பிளஸ் பேய் பிளஸ் சயின்ஸ், இது எல்லாமே சேர்ந்த ஒரு ரகசியமான வீட்டு பயணம். கதையை சொல்லணும்னா, தர்ஷன் தன் காதலியை ஹர்ஷாவை திருமணம் செய்து தருமாறு அவர் அப்பாவிடம் கேட்க, அவரும் வீடு வாங்கினால் கட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். இதனால் கஷ்டப்பட்டு வேளச்சேரியில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாரு. 12 வருடம் பழைய அபார்ட்மெண்ட். இவர்கள் குடியேறியதும் அமானுஷ்யமாக பல விஷயங்கள் நடக்கின்றன. வேறு யாரோ அந்த வீட்டில் இருப்பது போல உணர்கிறார்கள். அதே நேரத்தில் மறுபக்கம் காளி வெங்கட் வீட்டிலும் இதே மாதிரி ஒரு உணர்வை உணர, ஒரு கட்டத்தில் வீட்டில் இருப்பது யார் என்று ஒருவருக்கொருவர் சுவரில் எழுத, அங்குதான் பெரிய ட்விஸ்ட் வருகிறது. இவர்கள் இருவரும் இருப்பது ஒரே வீட்டில்தான். ஆனால் காளி வெங்கட் இருப்பது 2012, தர்ஷன் இருப்பது 2022. பிறகு இவர்களுக்குள் என்ன ஆனது என்பதே மீதி கதை. இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்து மக்களுக்கு எளிதாக புரியும்படி சொன்னதற்காகவே இயக்குனருக்கு பாராட்டுகள். அதற்கு என்ன வேண்டுமோ அதை நடிப்பால் தர்ஷன், ஹர்ஷா, வினோதினி இவர்கள் எல்லாம் விட காளி வெங்கட் தன் நடிப்பால் அசத்தியுள்ளார். அதிலும் 2 வீட்டாரும் சுவரில் பேசிக்கொள்ளும் காட்சி செம கலகலப்பு. அதோடு அந்த வீட்டுல ஒண்ணு செஞ்சாங்கன்னா இங்கும் நடக்கும். உதாரணத்திற்கு, அங்கு ஃபேன் போட்டா இங்கு ஃபேன் சுத்தும் போன்ற இடமெல்லாம் ரகளை செய்துள்ளனர். இந்த சீனை வைத்து 2ஆம் பாதியில் வீடு வாங்க வருபவர் வீட்டில் ஏதோ இருக்கிறது என்று பயந்து ஓடும் காட்சி சிரிப்பிற்கு பஞ்சமில்லை. முதல் பாதி முழுவதும் நாம் பேய் படத்திற்கு தான் வந்துவிட்டோம் என்ற உணர்வு வருகிறது. ஆனால் ஒரு காரணத்திற்காக மின்னல் அடித்து 2 காலகட்டமும் ஒரே டைம் லைனில் உருவாகுவது போல் காட்டியுள்ளனர். அதை சீனியர் என்ற ஒரு கதாபாத்திரம் வைத்து நமக்கு புரியும்படி சொல்லவும் முயற்சித்து உள்ளனர். ஆனால் சேர் நகர்வது, குழாயில் தண்ணி வர்றது போன்ற காட்சிகள் ஒரு கட்டத்திற்கு மேல் இது பேய் படமா இல்லை சயின்ஸ் பிக்ஷனா என்ற குழப்பம் ஆடியன்ஸிடமே இருந்து வருகிறது. அதோட இப்படி ஒரு விஷயம் நடந்தாலே ஊர் உலகத்திற்கே இந்த டிஜிட்டல் யுகத்தில் தெரிந்துவிடும். ஆனால் தர்ஷன் நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்து இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதோடு கிளைமேக்ஸில் தான் காளி வெங்கட் உயிரோடு இருக்கிறாரா என்று தர்ஷன் தேடி செல்கிறார். இப்படி ஒன்று நடந்தால் நம்ம மைண்ட் அடுத்த நாளே யார் இதற்கு காரணம் என்று அவரை தேடிதானே செல்லும். இப்படியான சினிமாத்தனமான விஷயங்கள் ஆங்காங்கே கொஞ்சம் மிஸ். ஆனால் இன்ஸாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எப்படியோ இது நடந்தது நல்லது என்ற உணர்வை நமக்கு கொடுக்கும் நடிப்பும் இயக்கமும் கிளியர் ரிவ்யூ. இயக்குனர் ராஜவேல் சார் இப்படி ஒரு சிக்கலான கதையை எளிமையான ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா மாற்றி இருக்கிறாரு. பெரிய பாராட்டு. தர்ஷன், ஹர்ஷா, வினோதினி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா படம் முழுவதும் காளி வெங்கட் தான் சூப்பரா கலக்கிருக்காரு. அந்த சுவர்ல எழுதி கொண்டு பேசும் சீன் ஆடியன்ஸுக்கு பெரிய ஃபன். அதோடு ஒரு வீட்டுல ஃபேன் சுத்தினா இன்னொரு காலகட்ட வீட்டுல கூட ஃபேன் சுத்துறது மாதிரி சிங்க் ஆகும் சீன். சினிமா பார்த்துட்டு வாவ்னு சொல்லி விடுற மாதிரி. முதல் பாதி பேய் படம் மாதிரி பயம், டென்ஷன். 2ஆம் பாதி சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி லைட்னிங், டைம் விட்ச். ஒரு மின்சார தாக்கம் வந்த பிறகு 2012 அண்ட் 2022 ஒன்று சேரும். இது பற்றி சீனியர் என்ற கதாபாத்திரம் நமக்கு விளக்கம் தராரு. ஆனா சற்று குழப்பமாக இருக்கிறது. இது பேய் படமா இல்ல சயின்ஸ் மூவியா? இரண்டுக்கும் நடுவுல ஒரு எமோஷனல் இமேஜினேஷனா? அடுத்ததா இசை. இசைன்னு பார்த்தா ராஜேஷ் முருகேசன். நம்ம பிரேமம் படத்துல இசை அமைத்தது இல்லையா, அதே மாயாஜாலம் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். அடுத்ததா கேமரா. வீட்டை வெளிய பழைய மாதிரி காட்டி இருந்தாலும் உள்ளே சீன்ஸ் ஏஸ்தட்டிக்கா நன்றா எடுத்திருக்காங்க. அடுத்ததா எடிட்டிங். 2012 அண்ட் 2022 சீன்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஷிஃப்ட் ஆகுது. கன்ஃபியூஷனே இல்லாம கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல சிறந்த விஷயங்கள்னு பார்த்தோம்னா, அசத்தலான கதைக்களம், சுவர்ல எழுதும் காட்சிகள் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங், காளி வெங்கட் காமெடி பிளஸ் எமோஷனல் காம்போ, கிளைமேக்ஸ் மனசை தொடும் ஃபைனல் சீன். இதுல குறைகள்னு பார்த்தோம்னா, பேய் படம் மாதிரி தொடங்குது, சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி முடியுது. ரியலிஸ்டிக் லாஜிக் சில இடங்கள்ல இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் வெளியுலகத்திற்கு தெரியாம போனது அன்பிலீவபிள்.
முடிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் ஒரு புதுமையான யோசனையை எளிய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கும் ஒரு நல்ல முயற்சி. சில லாஜிக் குறைகள் இருந்தாலும் கதை, நடிப்பு, சஸ்பென்ஸ், கிளைமேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரேட்டிங் 3/5. ஒரே வீட்ல இருக்கிறது போல தெரியல, ஆனா உணர்ச்சியால மட்டும் இணைஞ்சிருக்கு ஹவுஸ்மேட்ஸ். பேய் இல்ல, சயின்ஸா தெரியல, ஆனா படம் மனசுல நிக்குது. நீங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் பேய் படம்னு நினைக்கிறீங்களா அல்லது சயின்ஸ் ஃபிக்ஷன் நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆப்ஷனை நான் எதிர்பார்க்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம ஒளியின் ஓசை சேனல்ல இன்னும் நிறைய ட்ரெண்டிங் மூவி ரிவ்யூஸ் பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.